வெல்கம் டு மை ஹேண்ட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இப்போ இதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ரஃப் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம இந்த அலவன்ஸை இப்போ நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நான் தான் டிசைன் பண்ணேன். இதே மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்து அதை வந்து 2 இதாக நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ 4 எட்ஜஸையுமே நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணுறேன்னு, அதாவது க்ராஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது குட்டியாக நான் வந்து டபுள் லைன் போட்டிருக்கேன்னா அது வந்து ஃபோட்டோவோட ஒரு 1/2 இன்ச் தள்ளி இருக்கட்டும்ட்டு நான் அந்த அலவன்ஸையும் விட்டுருக்கேன். அந்த அலவன்ஸை விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். 4 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாத்தையும் எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாத்தையும், இந்த லைன்ஸ் எல்லாமே பேக் சைடு தான் வரப்போகுது. நீங்கள் எரேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை பண்ணனாலும் பரவாயில்ல. நான் எரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடில் எல்லாத்துலேயும் நான் டிசைன் போட போகிறேன். ஒரு குட்டி குட்டி ஹார்ட்டை நான் இதில் ஒரு டிசைன் போடுறேன். இல்லைனா நீங்கள் கலர் ஷீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். என்கிட்ட கலர் ஷீட் இல்லாததுனால நான் அந்த பேப்பர்லேயே டிசைன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 4 சைடும் நான் டிசைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியாஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதோட ஃபைனல் லுக் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ க்ளூ எடுத்து, அதாவது உள்ளார நீங்கள் கம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த லைன் எண்டாகிற இடத்துல நீங்கள் கம் அப்ளை பண்ணணும். உள்ளார நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முடியாது. அதனால் இப்போ ஒரு பென் எடுத்துக்கிட்டு, இது லாங்காக இருக்கிறதுனால நான் வந்து சைட்லேயே மடித்து விட்டுக்கிறேன். அப்புறம் அந்த சைடு வச்சு கொஞ்சம் மடித்து விட்டுக்கிறேன், ஏன்னா பென்னு சின்னதாக இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட பெரிய பென்சில் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட பென்னு சின்னதாக இருக்கிறதுனால 2 சைடுமே நான் வச்சு மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வரேன். இல்லைனா அந்த சைடு தூக்கிட்டு நிற்கும். இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த க்ளூ ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு பென்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சின்ன பென்னு உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணலான்னா, பென்சில் எடுத்து அந்த ஹோல் வழியாக எடுத்திங்கன்னா பேனா வெளியே வந்துடும். இப்போ இதே மாதிரி அந்த சைடும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 சைடும் அதே மாதிரி பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நான் தான் டிசைன் பண்ணது. ஃபுல்லாக அந்த ட்ராயிங்கும் நான் தான் டிசைன் பண்ணேன். இப்போ இந்த ஃப்ரேமை வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை வால் டெக்கரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து டபுள் சைட் செலோ டேப் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.